ஒரு நடிகன் வந்து கதை வசனத்தை எழுதி கொடுத்து ஆவேசத்தோட, ஆணவத்தோட, அகங்காரத்தோட குற்றச்சாட்டு சொல்லி பேசுனது மாதிரி தான் தெரிஞ்சது. ஒரு 41 பேர் மரணம் அடைந்த பிறகு பேசக்கூடிய பக்குவப்பட்ட தலைவர் அது பேச்சு மாதிரி அது இல்லை. பக்குவப்படுவார் அப்படின்னு நம்மளாம் நினைக்கிறோம். அதுக்கு தான் நம்ம வந்து சுட்டி காட்டுறோம், தவறுகளை சுட்டி காட்டுறோம். இப்படிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது. ஏன் சுட்டி காட்டுறோம் அப்படின்னம்னா, ஒரு மாற்று அரசியல் சக்தி வரணும். அந்த மாற்று அரசியல் சக்தி ஒரு அறிவார்ந்த அரசியல் சக்தியாக இருக்கக்கூடிய திராவிட, திமுக, அதிமுகவை தாண்டி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற கட்சியாக வர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து மாற்று அரசியலை நம்ம வரவேற்கிறோம். இப்போ மாற்று அரசியலில் வர்றவங்க அத்தனை பேருமே ஏதாவது ஒரு வகையில் வந்து தங்களது பதவியை, தங்களது பணத்தை, தங்களது அதிகாரத்தை, தங்களது செல்வாக்கை மிஸ்யூஸ் பண்ணி மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் ஆகிடுறாங்க. அப்போ அந்த எக்ஸ்போசத்தில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கவர் விஜய். அப்போ அந்த விஜய் வந்து நேற்று பேசுனதை பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா வந்து அந்த 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 பேச்சில் இருக்கக்கூடிய கோபம், ஆத்திரம், அகங்காரம் இதுதான் வெளிப்பட்டதே ஒழிய சட்டியில் இருக்க தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட என்ன இருக்கோ அதான் வெளியே வருது. அன்பு இருந்தால் அன்பு வரும், பண்பு இருந்தால் பண்பு வரும், பாசம் இருந்தால் பாசம் வரும், தொலைநோக்கு பார்வை இருந்தால் தொலைநோக்கு பார்வை வரும், மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு இருந்தால் அந்த தீர்வு வரும். ஆனால் எதுவுமே வரல. ஒன்லி வெறியும் ஆத்திரமும் பிளாஸ்ட்டும் தான் வந்திருக்கு. சரிங்களா? ஓகே. அப்போ என்ன அர்த்தம்? இது வரைக்கும் வந்து செத்தவன் கூட்டம் நெரிசலில் செத்தான். இனிமேல் நான் கூடக்கூடிய கூட்டங்களுக்கு வந்தால் குண்டு தாண்டா வெடிக்கும், பிளாஸ்ட் ஆயிரும்டா அப்படின்னு குறிப்பால் உணர்த்தியிருக்காரு விஜய் மக்களை. இதையும் அப்படிதான் புரிஞ்சுக்கிறீங்களா? ஆமாம், பிளாஸ்ட் என்ன பெரிய பிளாஸ்ட்? இவர் பேசுகிற பேச்சு என்ன அரசியல் புரட்சி ஏற்படுத்துகிற பிளாஸ்ட்? செயற்பாடுகள் இப்படி இருக்கும் பிளாஸ்ட் அப்படின்னு கூட சொல்லி. என்ன செயல்பாடு இருக்குது உங்கள்கிட்ட என்ன செயல்பாடு இருக்குது இது வரைக்கும்?